வணக்கம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ஒரு 8 மாதம் கழித்து மீட் பண்ணுறோம். சீசன் 8 மீட் பண்ணது. ஸோ எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். தமிழக அரசியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடு பிடிச்சி போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு புதுசாக ஒரு 20 கண்டஸ்டன்ஸ் வந்திருக்க போகிறாங்க. அவங்க 20 பேர் அவங்களோட ஜேர்னி இந்த ஒரு 90 நாட்களோ 105 நாட்களோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம அலசி ஆராய போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சீசனில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா நிறைய பெண்கள் வந்திருக்காங்க. அந்த பெண்கள் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாத நபர்களாக இருக்காங்க. ஆண்கள்லேயும் சில பேர் வந்து அது மாதிரி தெரியாத நபர்கள் வந்திருக்கிறத பார்க்க முடியுது. ரொம்ப ப்ராமிசிங் கண்டஸ்டன்ஸாக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நிறையா பண்ணுவாங்க. ஸோ அதனால் சுவாரஸ்யங்கள் நிறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இன்னொரு பக்கம் பிக் பாஸும் அதை சொல்கிறத பார்க்க முடியுது. விஜய் சேதுபதியும் சொல்கிறத பார்க்க முடியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி உள்ள 20 கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு திவாகர், டாக்டர் திவாகர்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் உள்ளார போனார். அவர் உள்ளார போகும்போதே விஜய் சேதுபதி சொன்னார், நீங்கள் அந்த சோஷியல் மீடியாவில் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி உள்ளார போயும் பண்ணாதீங்க, மக்களுக்கு எரிச்சல் தான் வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் கேட்ட மாதிரி தெரியல. அங்கே உள்ளார போய் எல்லாட்டையும் எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் நடிச்செல்லாம் காட்டினார். இன்னொரு பக்கம் பிரவீன் காந்தியை உட்காந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தார். பார்த்தீங்களா, இவங்க எல்லாரும் வந்து சோஷியல் மீடியாவில் விஜே ஆர்ஜேவெல்லாம் இருந்திருக்காங்க, சிங்கராலாம் இருந்திருக்காங்க, நான் ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளே இங்கே இடத்துல வந்துட்டேன், பார்த்தீங்களா, என்னோடய வளர்ச்சியை பார்த்துட்டீங்களா அப்படி இப்படின்லாம் அடித்து ஊற்றிட்டு இருந்தார். அப்போவே இந்த கேஸு வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா மக்கள் வந்து அதை எதிர்பார்க்கல, அவரோட இன்னொரு சைடை தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அரோரா சின்க்ளேர் அப்படிங்கிறவங்க உள்ளார போயிருக்காங்க. அவங்களுக்கு சோஷியல் மீடியாவில் இன்னொரு நேம் இருக்குது போல இருக்குது. பட் ஆனால் எனக்கு இருந்த ஒரு பெரிய டவுட் எப்படின்னா, என்னடா அது அரோரா சின்க்ளேர் அப்படிங்கிற மாதிரி பேர் இருக்கே அப்படின்னு. சரி, இந்த பேர் அவங்களோட உண்மையான பேரா, யார் அந்த சின்க்ளேர், எப்படி உங்களுக்கு அரோரான்னு பேர் வச்சாங்க இப்படின்லாம் ஏதாச்சும் கதையை வந்து விஜய் சேதுபதி கேட்பாருன்னு நினச்சேன். ஆனால் கேட்கல. ப்ராப்ளி அடுத்த ஒரு 90 நாட்களில் அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஏற்கனவே ரியா வச்சு வெள்ளோட்டம் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் நாள் தாக்கு பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க எப்படி அந்த ஸ்டோரிலாம் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எஃப்ஜேன்னு ஒருத்தர் உள்ளார வந்திருக்காரு. அவர் சொல்கிறாரு, அவரோட ரியல் நேம் வந்து நான் இப்போ சொல்ல போகிறதில்ல, மக்களே தேடி தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவரோட ஆட்டம் அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். எஃப்ஜே அண்ட் அரோரா சின்க்ளேர்லாம் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கு. எனக்கு தான் தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் விஜய் பார்வதி வந்தாங்க. விஜய் பார்வதி லாஸ்ட்டில் வந்து நான் சர்வைவரில் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் இவங்க இந்த ஷோக்கு வருவாங்கன்னு அப்படின்னு ஒவ்வொரு சீசன்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த சீசனில் உள்ளார வந்திருக்காங்க. உள்ளார போய் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் துஷார்னு ஒருத்தர் உள்ளார வந்திருக்காரு. அவர் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்னடா அது கிட்டத்தட்ட ஒரு சைனீஸ் கொரியன் மிக்ஸ்டு மாதிரி இருக்கார் அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் தான் அவரே சொன்னார், என்னை பார்த்தோன்னே எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்கன்னா ஒரு ஆனால் தமிழ் பையன். அவங்க வீட்டில் நிறைய பேரை பார்க்கும்போது அவர் சொன்னார் அவர் சிங்கப்பூர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட தாத்தா பாட்டிலாம் அவங்க வீட்டில் உள்ளவங்களையும் நிறைய பேர் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தாங்க. ஸோ ப்ராப்ளி அந்த ஃபேஸ் கட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் பார்க்கும்போது கொஞ்சம் ஓகேவாக தெரிகிறார். நிறைய நாள் வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறது, பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகிறாரு அப்படின்னு. அப்புறம் கனிங்கிறவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து சமையலில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் அகத்தியனுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. இல்லை அவங்க தான் இவங்களா அப்படின்னு தெரியல. ஸோ ப்ராப்ளி நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஆனால் அவங்க ஏற்கனவே குக் வித் கோமாளிலாம் வந்து வின் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அவங்க வந்திருக்காங்க. அவங்க தான் வந்து ஐ திங்க் அந்த கதையெல்லாம் கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில், இல்லையா? ஐம் நாட் ஷுர், நீங்கள் வந்து அவங்களான்னு கரெக்டாக சொல்லுங்கள். அப்புறம் விஜய் டிவிலேருந்து சபரிங்கிற ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் ஏற்கனவே இந்த பிக் பாஸ் எல்லாம் வந்து பிக் பாஸ் ஷோஸை வந்து வச்சு ஒரு ஸ்கூப் ஷோ மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்திருந்தார். அப்புறம் ரட்சகன் ஜோடி படங்கள்லாம் எடுத்த பிரவீன் காந்தி இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகமாக அரசியல்களை பற்றி பேசி, ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு ரஜினிக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் இப்போ விஜய்க்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ சோஷியல் மீடியாவில் ஒரு மாதிரி ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் உள்ளார போய் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்து கெமி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து உள்ளார போயிருக்காங்க. அவங்க டான்ஸ்லாம் ஆடுவாங்க, ஐ திங்க் சிங் கூட பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க உள்ளார போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதிரை அப்படின்னு ஒருத்தவங்க வந்து உள்ளார போயிருக்காங்க. அவங்களுக்கு சோஷியல் மீடியாவில் இப்போயே வந்து ஓரளவுக்கு ஒரு சப்போர்ட் வரதை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் ரம்யா ஜோ அப்படிங்கிறவங்க உள்ளார போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் சோஷியல் மீடியாவில் ஒரு மாதிரி நிறைய பேர் அவங்களோட பேரை சொல்கிறத பார்க்க முடியுது. இவங்க எல்லாருமே ஐ திங்க் வந்து ஒரு சிங்கர் இல்லைனா சீரியல் அது மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் கானா வினோத் அப்படிங்கிறவர் ஒரு பிக் பாஸை பற்றியே ஒரு பாட்டெல்லாம் பாடிட்டு உள்ளார போயிருக்காரு. ஏற்கனவே பிக் பாஸ் பற்றிலாம் பாட்டுகள்லாம் எழுதியிருக்காராம். அது தவிர
நிறைய கானா சாங்ஸ்லாம் எழுதியிருக்காரு. ஸோ அவங்களோட அந்த கப்பில் காட்டினாங்க, அவங்களும் அவங்க ஒய்ஃபு அப்புறம் குழந்தைங்கள்லாம் காட்டினாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் உள்ளார போய் பேரெல்லாம் கெடுத்துக்காமல் நல்ல பேரோட வெளில வருவார் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அப்புறம் வந்து வியானா அப்படிங்கிறவங்க வந்திருந்தாங்க. வியானா பேசும்போதே உண்மையிலேயே இது வந்து அவங்களோட வாய்ஸா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு சந்தேகம்லாம் வந்தது. ஏன்னா ரொம்ப கொஞ்சி பேசினாங்க. நிறைய பேர் அவங்கள வந்து வெளியிலோட சௌந்தர்யா போன சீசனோட சௌந்தர்யாவோடலாம் கம்பேர் பண்ணுறதை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ கூட பார்த்தேன் அவங்களோடது. அதுலேயும் வந்து அவங்க கொஞ்சம் தான் பேசியிருந்தாங்க. ஸோ ரியலாக அப்படி தான் பேசுகிறாங்க போல இருக்குது. உள்ளார போய் அவங்க வந்து சாதிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரவீன் ஒருத்தர், அவர் பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஸ்டைலாக அப்படியே கெத்தாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரை வந்து இன்னொரு பக்கம் இவரும் ரசித்தது பார்க்க முடியுது. விஜய் சேதுபதி ரசித்தார், கண்ணாடிலாம் போடுங்க அது மாதிரிலாம் பண்ணுங்க அப்படிங்கும்போது ரொம்ப சூப்பராகவே பண்ணார். ஏற்கனவே அவர் பார்த்த ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ் மாதிரி இருந்தது, ஆனால் எங்கே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியல. பட் அவர் வந்து உள்ளார போய் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அவருக்கும் ஒரு அழகான ஃபேமிலி இருந்ததுலாம் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் சுபிக்ஷா அப்படிங்கிறவங்க, அவங்க வந்து அந்த கடல்வாழ் மீனவர் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க போல இருக்குது. அவங்க வந்து கடலில் அவங்க அப்பாவோட போய் மீன் பிடிக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து காட்டியிருக்காங்க போல இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் பார்க்கல. ஸோ அவங்க உள்ளார போய் மீனவர் சமுதாயத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்து உள்ளார நல்லா விளையாடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் அப்சரா அப்படிங்கிறவங்க போயிருக்காங்க. நிறைய பேர் இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஜெண்டர் போகும்போது, டிரான்ஸ் உமன் போகும்போது அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்லாம் சொல்கிறது கேட்டிருக்கோம். ஆனால் இவங்க வந்து சொன்னாங்க அவங்க வீட்டில் அவ்வளோ சீக்கிரமாக ரொம்ப சூப்பராக அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அது அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் கூட வந்திருந்தார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து பேசினதெல்லாம் பார்க்க முடிஞ்சது, ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் வந்து நந்தினி அப்படிங்கிறவங்க உள்ளார போயிருக்காங்க. அவங்களும் ஐ திங்க் சீரியலோ டான்ஸோ பாட்டோ அது மாதிரி தான் நினைக்கிறேன். அப்புறம் விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார போயிருக்காரு. அவர் வந்து நம்ம ஏற்கனவே அவரை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக எதில் பார்த்துருக்கேன்னா, அந்த பாட்டெல்லாம் வந்து எப்படி மியூசிக் டைரக்டர்ஸ் பாட்டெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குரூப் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே காமெடியாக தான் இருக்கும். அவரோட ஸ்டாண்டப் காமெடி வந்து நிறைய எதிர்ப்புலாம் வந்திருக்கு, அதை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஸோ அதெல்லாம் உள்ளார போய் பண்ணாமல் இருந்தாருன்னா கொஞ்சம் சர்வே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போன வாட்டி கூட சில பேருக்கு சப்போர்ட் பண்ணி அடிலாம் வாங்கினார். ஸோ உள்ளார போய் அதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்காமல் உள்ளார போய் அவரோட கேம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து இந்த சீசனில் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் கமருதீன் அப்படிங்கிறவர் உள்ளார போயிருக்காரு. ஸோ அவரும் இது மாதிரி மாடல் அது மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். சீரியல் பண்ணியிருக்காராம், விஜய் டிவிலே 2-3 சீரியல் பண்ணியிருக்காரு போல இருக்குது. ஐ திங்க் இவர் கூட அப்படி தான் நினைக்கிறேன், பிரவீன் கூட விஜய் டிவிலே நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் கலையரசன்கிறவர் உள்ளார போயிருக்காரு போல இருக்குது. அவருக்கு வெளில போகும்போது எப்படி வந்து திவாகருக்கு வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் இமேஜ் இருக்கோ, அதே மாதிரி இந்த இவருக்கும் வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அவர் ஏதோ சாமியார் மாதிரி ஏதோ பண்ணுவார் போல இருக்குது, ஏதோ பேசுவார் போல இருக்குது. அவரை பற்றி எனக்கு பெருசாக இன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனால் அவர் நான் நினச்சேன் என்னடா கலையரசனை போய் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது நான் ஆக்டர் கலையரசன் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் இது மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. ஸோ அவர் நிறைய அடி வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது சோஷியல் மீடியாவில். இப்போயே வந்து இவரெல்லாம் யாரை உள்ளார விட்டது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ப்ராபப்ளி அவர் உள்ளார போய் அதை வந்து அப்படி மாற்றுற மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த கிராண்ட் ஃபினாலேயில் வந்து கிராண்ட் ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது. ஸோ நிறையா ப்ராமிசிங் கண்டஸ்டன்ட், ப்ராமிசிங் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட சர்வைவலுக்கு நிறையா உள்ளார பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இந்த ஆட்டத்தை ரொம்ப சுவாரஸ்யப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யாராச்சும் உள்ளார உட்காந்துட்டு லைக் நான்லாம் பெரிய கெத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி இது வரைக்கும் ஆட்கள் உள்ளார அங்கே அந்த ஒரு லெவலுக்கு அங்கே உள்ளார ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் சர்வைவ் ஆக போகிறாங்க, யார் கண்டென்ட் கொடுக்க போகிறாங்க. அதை தவிர யாரெல்லாம் இந்த வாட்டி மக்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு மீம்க்கெலாம் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக மாற போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம். பட் பிக் பாஸ் வந்து இந்த ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வெளியில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கல, ஆனால் உள்ளார போனோன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 செக்ஷனாக இருக்க போல இருக்குது. ஒரு ப்ரிவிலேஜ்டு ஒரு சிஸ்டம்மு வந்து லைக் நிறையா ஜக்கூசிலாம் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பு, இன்னொரு பக்கம் வந்து ஒரு மாதிரி இன்னொரு செட்டப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் வந்து ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்காது, அதுக்கு எல்லாமே கஷ்டப்பட்டு தான் போகணும். உள்ளார போகும்போதே அந்த ப்ளூ ரெட் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபயரை செலக்ட் பண்ண போகிறீங்களா இல்லை வாட்டரை செலக்ட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி. அதில் நிறைய பேர் ஃபயர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க, சில பேர் வாட்டர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஃபயர் செலக்ட் பண்ணவங்க அதிகமாக இருந்ததுனால ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ்லாம் இருக்க போகிறதில்ல.
ஸோ யாரெல்லாம் அந்த ப்ளூ வாட்டர் செலக்ட் பண்ணாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் இருக்க போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அரோரா சென்ட் கிளேர் வந்து ப்ளூ செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இப்போ ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் உள்ள அந்த ஒரு எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ள அந்த ஒரு செக்ஷன் கிடைக்க போகுது அந்த வீட்டில். இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு ஃப்ளோரை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு ஃப்ளோரில் வந்து நிறைய கேப்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதனால் குப்பைகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ ஏன் அது மாதிரி ஒரு செட்டப் போட்டாங்க? ஃப்ளோர் வந்து ஈஸியாக எல்லாருமே எப்படி என்ன சொல்கிற ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தால் அழுக்கெல்லாம் அதிகமாக சேராது. ஏற்கனவே அங்கே அழுக்குகள் வந்து அதிகமாக சேரும். ஸோ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. பட் ஆனால் ஹவுஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளர போகிற கண்டஸ்டன்ஸும் நம்மளுக்கு தெரியாத கண்டஸ்டன்ஸாக இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த சீசனுக்கு எந்தளவுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களோட பதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்மளோட சீசன்லாம் பார்த்துருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Hey yo, you've been hacked. This safe hard in, but I found